எங்களுடைய சொந்தங்கள் நிர்வாகிகள் கிடையாது. கூட பிறக்காத ஒன்று மட்டும்தான். நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகள், சித்தப்பா அண்ணன் தம்பி மாதிரி நினச்சிக்கங்க, மச்சான் மாமா மாதிரி. நிர்வாகிகள்னு நீங்கள் தனித்து எங்களை பிரித்து பேச வேண்டாம். நிர்வாகிகள் கிடையாது. இது ஒரு உறவு, ஒரு இயக்கத்துக்கு போராடுற ஒரு உறவு. நிர்வாகிகள்ன்றது சில கட்சிகளில் சில நிர்வாகிகள் சில இதுகள்லாம் இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு உறவு. இந்த இயக்கத்துக்காக போராளிகள் இவங்கெல்லாம். ரொம்ப எழுச்சியாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த இடம் போனாலும் 2 நாளாக உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா, நாங்கள் இன்னும் சாப்பிடலை. உண்மையிலே அதான் உண்மை. அவருக்கு தெரியும், நான் அதை சொல்ல விரும்பலை. நான் உண்மையிலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு நிர்வாகிகள் நல்ல மனநிறைவோடு இருக்காங்க. வேறு என்ன உங்களுக்கு? ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னதாக அதிமுக வெற்றி பெற்று வந்த நிலையில் தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று வருது. அதாவது அமைச்சர் தாமரசன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வர்றாரு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கு இங்கே எவ்வளோ சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது எம்ஜிஆருடைய கோட்டை. இது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆலந்தூர் தொகுதி எம்ஜிஆருடைய கோட்டை. 2008 நாடாளுமன்ற தேர்தலில் பாலவக்க சோமு, பதர் சாய்த்து எல்லோரும் இருந்தாங்கன்னு திமுகவில். அப்போ ஸ்டாலின் இங்கேயே தான் இருந்தார், வேலைச்சேரியில் தான் இருந்தார். இது திருப்பி வேலைச்சேரி இதை நம்ம தாம்பரத்தில் உள்பட்டதெல்லாம் நான் இப்போ சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வின் பண்ணார். இது கோட்டை தான். இது அம்மா மறைவில் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள். 2 டைம்ஸ் இருந்தோம்ல, நாங்கள் 2 முறை இருந்திருக்கோம். ஆலந்தூரில் அவங்க எம்எல்ஏவாக இருந்தார். தாம அன்பரசு வர்றதுக்கு காரணம் என்னன்றது நீங்கள் கேட்குறீங்களா? அதான் காரணம் கேட்கல. எப்படி அப்படி இல்லை, தொடர்ச்சியாக தாம அன்பரசன் வெற்றி பெற்று வர நிலையில் அதிமுக ஒரு சுணக்கம் இருக்கிறதா? சுணக்கம் இல்லைங்க. அதிமுகவில் பொய் சொல்ல மாட்டாங்க. தாம அன்பரசனுடைய தலைவர் 500 சில்லற வாக்குறுதி பொய்யா சொல்லி ஏமாற்றிட்டார். சிறுபான்மை மக்களை ஏமாற்றிருக்காரு. இதுதான் மக்களை ஏமாத்துறது தானே. என்ன இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த 4.5 ஆண்டு காலங்கள் எவ்வளோ சிறப்பாக அந்த கொரோனா டைமில் மக்களுக்காக எவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணி யாருக்கும் ₹1 இழப்பு இல்லாமல் எல்லாரையும் காப்பாற்றி வரலாறு காணாத ஒரு கடன் வாங்காமல் அந்த அரசாங்கத்தை நிர்வாகத்தை ரொம்ப சிறப்பாக ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் அன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றினார். இப்போ 2021 முடிஞ்சு ஒரு 1-2% நாங்கள் போயிட்டோம். எல்லாம் 3வது வாட்டி அடிக்கிறது தான். அது சிக்ஸர் மாதிரி தான். அது 2 டைம் இருந்தோம். அம்மா இருக்கும்போது 2 டைம் இருந்துட்டோம். 3வது முறையும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டியது. ஒரே காரணம், ஸ்டாலினுடைய குடும்பம் கனிமொழி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நீட்டு ரத்து பண்ணுறேன், சிலிண்டர் தரேன், அது தரேன், இது தரேன், கேஸ் பெட்ரோலில் விலை குறைக்கிறேன் எல்லாம் சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சிறுபான்மைகளை சொல்லி பிஜேபியுடைய இதை தவறாக சொல்லி பிஜேபி நல்லா இருந்தது. பிஜேபி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நம்மளுடைய மோடி எவ்வளோ பவரில் இருக்கார், பயங்கர பவரில் இருக்கார். இன்றைக்கி நமக்கு பெரிய கௌரவம். மலேசியாவுக்கு ஓப்பன் விசா கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் மலேசியாவுக்கு ஓப்பன் விசா கிடையாது. இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் ஓப்பன் விசா ஒரு சில நாட்டுக்கு. அதுக்கு மோடி ஒரு மெயின் காரணம். அவங்க பேரை சொல்லி இப்போ நாங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது மோடிக்கிட்ட என்ன கேட்டதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கிடைச்சது. இன்றைக்கி இவங்க சும்மா தவறுதலாக சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த நாட்டை சுரண்ட வேண்டும். கிட்டத்தட்ட இப்போ எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த முறை அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தொகுதி மக்களுக்கு என்னென்ன செய்வீங்க? நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வீங்க? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? எங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு ஏற்கனவே திமுக எம்எல்ஏ அன்பரசன் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்து நிறைவேற்றப்பட்டேன், அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்துட்டேன், அதே மாதிரி காலேஜ் கொண்டு வந்து அதெல்லாம் சொன்னாரு. பைப்பு போட்டதில் கொள்ளையடிச்சுன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பைப்பில் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு. அதையும் வெளில சொல்ல மாட்டாரு. பைப்பில் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு சார். சரி, அவர் தொகுதியில் எதை வேணா பண்ணிட்டேன். கஞ்சா புழக்கருக்கு ஏன் தடுக்க முடியல? இல்லை தமிழ்நாடுன்னு அப்போ தமிழ்நாட்டில் அதனுடைய கவர்மெண்ட்டை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உண்மையிலே அது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. நாங்களும் விற்பனை தாம அன்பர் சொல்கிறாரா கஞ்சாவை? அப்படியே கூட சொல்லுவோம். கஞ்சா விற்பனைன்றது எல்லா சார் இது மாதிரி இந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலும் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும் தம்பி, நீங்கள் வளர வேண்டியவங்க. அந்த ஆட்சியில் இருந்திருக்கலாம்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததில்ல தம்பி. நம்ம யாரையும் இதோ தவறாது. இன்றைக்கி நீங்கள் சந்துக்கு கஞ்சா இருக்குது. சரி, அந்த ஆட்சியில் எவ்வளோ பெரிய கொலைகள் நடந்ததா, எவ்வளோ பெரிய கொள்ளைகள் நடந்ததா? 75 வயசு கிளம்பி யாருன்னா இழுத்துட்டு போயிருக்காங்களா? 3 வயசு குழந்தைங்களை யாருன்னா இழுத்துட்டு போயிருக்காங்களா? அந்த ஆட்சி அந்த ஆட்சியில் அம்மா இருக்கிற காலத்தில் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் இருந்தது எல்லா ஆட்சிகளையும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இனிமேல் மீடியாக்காரங்க இனிமையாவது உண்மையாக பேசுங்க. அதே போல தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒவ்வொரு பரப்புரையிலும் இங்கே 4 முனை போட்டி 40 முனை போட்டி எதுவுமே கிடையாது, திமுக தாவேகாவுக்கு மட்டும் தான் நேரடி போட்டி இருக்கு, இங்கு களத்தில் வந்து நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து ஒரு புறம் தள்ளக்கூடிய விலையில அவர் பார்க்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகா வந்து தாவேகாவுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்கிறாரா? அவரு புருஷன் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு பரப்புரையிலும். புருஷன் ஏங்க ஆண்ட கட்சி 3 சிலிண்டர் கொடுக்குறான்னு சொல்கிறேன், சீட்டுக்கே வராமல் 6 சிலிண்டர். இது நடக்கிற கதையாங்க இது. நீங்கள் தெரியும் உங்களுக்கு, ஆண்ட கட்சி கிட்டத்தட்ட 30 வருஷமாக அதிமுக ஆண்ட கட்சி, திமுகவும் ஆண்ட கட்சி. நாங்கள் செய்ய முடியாத சாதனை இன்னும் அவருக்கு இது வரல. இங்கே வந்து 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆகாத கதையை வேண்டாம். இன்னொன்று வந்து கலைஞர் குடும்பத்தில் நிறையா டபுள் ஃபேமிலிலாம் இருக்குது. அண்ணன் எடப்பாடியாருக்கு சிங்கிள் ஃபேமிலி தான். நல்லா புரிஞ்சுங்க. அண்ணன் எடப்பாடியாருக்கு சிங்கிள், என் மேலே கலக்கு போட்டாலும் போட்டுக்கிறட்டும். அண்ணன் எடப்பாடியாருக்கு ஒரே குடும்பம், ஒரே பிள்ளை, ஒரே மனைவி, கண்ணியமான குடும்பம். தாவேக்கால உள்ள தலைவருக்கு எத்தனை இருக்குது? எவ்வளோ பிரச்சனை இருக்குது? எவ்வளோ பெண்கள் பண்ணிக்கு வெளில வந்து சொல்கிறாங்க தெரியாமல் போயிட்டோன்னு, அறியாமல் போகிறாங்க. நடிகர்கள் இப்போ எனக்கு கூட தான் விஜய் படம் பார்க்கணும் பிடிக்கும். அதுக்காக விஜய் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வார்னா அது நடக்காது. ஆனால் எடப்பாடியார் வந்து நம்ம மாதிரி களத்தில் நிற்பார். நீங்கள் எழுதி வச்சுங்க. அவர் இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க, 2021 தவறுதலாக திமுகவுக்கு வாக்களித்து விட்டோம் என்று இன்றைக்கி ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் எடப்பாடியார் ஒரு எளிமையானவர். நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஎம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் நீங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவார். ஓகேவா? இருந்து பொதுச்செயலர் இன்னைக்கு முதலமைச்சராகி பொதுச்செயலர் அவர் மாதிரி என்ன சாதாரண தொண்டை என்னை தேடி கொடுத்துருக்காரு. இந்த வார்டில் 2 முறை நான் கவுன்சிலராக இருந்திருக்கேன். அன்றைக்கி 2011 அம்மாவுடைய ஆட்சியால் 11,000 சில்லற ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அண்ணனா தேர்ந்தெடுத்து இந்த வகுதியில் எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு என்னென்னா அண்ணன் கொடுத்த தொகுதியில் பெரிய லக்கு என்னென்னா தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த கோட்டை. அதனால் நான் அவர் மேலே பார்த்து போட்டேன். தாமு அன்பரசன் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. மினிஸ்டர்லாம் ஏங்க எப்போ மினிஸ்டர் இருக்காரு? இந்த மினிஸ்டர் யார் கொடுத்தது? ஆலந்தூர் தொகுதி மக்கள் கொடுத்தாங்க. எம்எல்ஏன்ற பதவி இப்போ நாளைக்கு எனக்கு கொடுத்தா கூட ஆலந்தூருடைய தொகுதி மக்கள் கொடுத்தாங்க. மினிஸ்டர்லாம் எனக்கு பொருட்டு கிடையாது சார். நான் தப்பானவனாக இருந்தால் தான் அதை பற்றி யோசிக்கணும்.